துறையில் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்த மாணவர்கள் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாத்தீங்கன்னா ஐசிஎஃப்ல அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க பாத்தீங்கன்னா 1998 2008 ஆண்டு வரை, குறிப்பா 2016 வரை அங்க படிச்ச சுமார் 17,000 ஸ்டூடெண்ட் இங்க வேலை இல்லாம இருக்கிறதாகவும் தங்களுக்கு பணி வழங்க கோரி சென்னையிலையும் அதே போல தலைநகர் டெல்லியிலையும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தங்களுக்கு ரயில்வே துறையில வேலை வழங்கவில்லை என சொல்லி அவங்க தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இதன் ஒரு பகுதியாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஜிஎம் அவங்க அளவிலேயே எல்லாருக்கும் பணி நியமனம் ஆணையானது பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை. தெற்கு ரயில்வேல மட்டும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது முற்றிலும் மறுக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறதாகவும், இது தொடர்பாக பல முறை அனைத்து கட்சிகளும் அதே போல ரயில்வே துறையுடைய உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை வைத்தோம். எங்களுக்கு எந்த விதமான பணியும் வழங்கவில்லை என கூறி அது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல அவங்க திடீர்னு உள்ளிருப்பு போராட்டத்துல அவங்க ஈடுபட்டாங்க. எனவே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளோட பார்வைக்கு உங்களுடைய கோரிக்கையை கொண்டு செல்வதாகவும், எனவே விரைவில் உங்களுக்கு பணி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அவர்கள் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் அவங்க போராட்டத்தை கைவிட்டாங்க. மேலும் உடனே அரசு இது சம்பந்தமா தெற்கு ரயில்வேயும் ரயில்வே நிர்வாகமும் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கலாம், தாங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகணும். மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில தேர்வுகளுக்கு முன்பாகவே அப்ரெண்டிஸ் முடிச்சவங்களுக்கு பல்வேறு துறைகள்ல பல்வேறு நியமனங்களை வழங்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அரசு உடனடியாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு பணியை வழங்க வேண்டும் என்பது அவர் பார்க்க முடிகிறது. வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.